சில வீடுகள்ல பெண் குழந்தைகளை ஆண்கள் மாதிரி வளர்ப்பாங்க. பெண்களுக்குன்னு சில நேச்சர் இருக்கும், ஆண்களுக்குன்னு சில நேச்சர்ஸ் இருக்கும். அது மாதிரி ஒரு ஆண் குழந்தை மாதிரி வளர்க்கப்பட்ட ஒரு பெண் ஹரியானா மாநிலத்துல மிகப்பெரிய சம்பவத்தை பண்ணியிருக்குது. அதனால யார் வீடெல்லாம் இப்படி பெண்கள் வளர்க்குறீங்களோ கண்டிப்பா இந்த சம்பவத்தை நீங்க கேட்டே ஆகணும். சரி, நேரடியா நம்ம இந்த சம்பவத்துக்குள்ள போவோம். ஹரியானா மாநிலத்தில் இருக்கிற அம்பாலா மாவட்டம், அங்க ஆசத் நகர்னு சொல்லிட்டு ஒரு நகர். அது சரியா ஜூன் 23, 2024 மாலை 4:30 மணிக்கு அங்க இருக்கிற போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஒரு கால் வந்திருக்குது. நான் ஆசத் நகர்ல இருந்து பேசுறேன். எங்க பக்கத்து வீட்டுல இரட்டை கொலை ரொம்ப கொடூரமான முறையில் நடைபெற்றிருக்குது, அதனால உடனடியா வாங்க அப்படின்னு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போன் வந்தேன். பதறி போய் போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து ஒரு டீம் அங்க போறாங்க. போனா ஒரு பெரிய பங்களா, பணக்கார வீடு. அந்த வீட்டுக்குள்ள போலீஸ் உள்ள நுழைகிறாங்க. அந்த தெரு ஜனங்கள்லாம் அங்க கூடி நிற்கிறாங்க. உள்ள போகும்போது ஒரு பெட்ரூம்ல 22 வயசு பையன், அந்த பையன் பேரு ராகுல், அவன் சடலமா கிடக்குறான். அவருடைய தலைப்பகுதி சுத்தமா இல்லை, அப்படியே நசுங்கின மாதிரி இருக்குது. அந்த ரூம் ஃபுல்லா ரத்தம் அப்படியே தெரிச்சு கிடக்குது. அந்த இடத்துல அப்படி ஒரு கொடூரமான கொலை செய்யப்பட்டிருக்குது. போலீஸ் அப்படியே வெளில வந்து பாக்குறாங்க. நேரடியா கிச்சனுக்குள்ள போனா கிச்சன்ல 45 வயது நிரம்பிய ஒரு அம்மா, அவங்க பேரு மீனா, அவங்க அப்படியே கழுத்து இறுக்கப்பட்டு அவங்களும் கொலை பண்ணி அவங்க இறந்து கிடக்குறாங்க. ஹால்ல ஒரு பெண் 27 வயசு, அவங்க பேரு காஜல், அவங்க கதறி அழுதுட்டு இருக்கிறாங்க. அவங்க யாருன்னா, இந்த காஜலுடைய அம்மா தான் கிச்சன்ல இறந்து கிடக்குறாங்க. மீனா, தம்பி ராகுல் அவன் இன்னொரு ரூம்ல இறந்து கிடக்குறான். இப்போ போலீஸ் டீம் ஃபோரன்சிக் டீம் எல்லாம் வந்தாங்க. அங்க இருக்கிற தடயங்கள்லாம் சேகரிக்க ஆரம்பிச்சாங்க. அந்த 2 பாடியையும் கைப்பற்றி அங்க இருக்கிற கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பிட்டு காஜலை கொஞ்சமா அவங்க காம் பண்ணி என்ன நடந்துச்சு அப்படின்னு அவங்க விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ விசாரிக்கும் போது அந்த பெண் அழுக தாங்க முடியல, அழுதுட்டே ஒரு விஷயத்த சொல்றாங்க. அதாவது, நான் டிவி பார்த்துட்டு இருந்தேன், ஈவினிங் 3 மணிலேருந்து நான் டிவி பார்த்துட்டு இருந்தேன். அப்போ 2 கொள்ளையர்கள் எங்க வீட்டுக்குள்ள வந்தாங்க. வந்தவங்க நேரடியா கதவெல்லாம் உடைச்சிட்டு என்னை தாக்க வந்தாங்க. என் தம்பி ரூம்ல தூங்கிட்டு இருந்தான், எங்க அம்மா கிச்சன்ல இருந்தாங்க. என்னை தாக்க வந்தோன்னே பார்த்தோன்னே அவங்கள நேரடியாக பார்க்கும்போதே எனக்கு தெரிஞ்சிச்சு அவங்க ரொம்ப தப்பானவங்க அப்படின்னு சொல்லிட்டு, அதனால வேகமா ஓடி போய் என்னுடைய பெட்ரூம் கதவை சாத்திட்டு உள்ள இருந்து அவங்க என்ன பண்றாங்கன்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தேன். அப்போ 2 பேரையும் அவங்க அடிச்சு கொல்றதையும் அவங்க கத்துறதையும் அலறதையும் நான் காதால கேட்டேன். அது முடிச்சதுக்கு அப்புறம் என்னோட ரூம் கதவை அவங்க உடைக்க ட்ரை பண்ணாங்க. நான் அதை திறக்கவே இல்லை. அது திறக்க முடியல அப்படிங்கிறதுனால விட்டுட்டு ஓடி போயிட்டாங்க. அதுக்கப்புறம் நான் செக் பண்ணி பார்த்தா எங்க வீட்டுல இருந்த பணம் நகை எல்லாம் தூக்கிட்டு போயிட்டாங்க, கொள்ளையடிச்சுட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கதறி அழுகுறாங்க. பீரோல இருக்கிற தடயங்கள் ஏதாவது இருக்கா அப்படின்னா எதுவுமே இல்லை, கிளீனா இருக்குது. இப்போ எந்த இடத்துல இருந்து என்கொயரியை ஸ்டார்ட் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு விக்கிச்சின்னு இந்த போலீஸ் அங்க இருக்கிற சிசிடிவியை பார்த்தோன்னா கொஞ்சம் நிம்மதி பெருமிச்சு விட்டாங்க. ஏன்னா அந்த வீட்லயே 4 சிசிடிவி கேமராக்களை அவங்க பொருத்திருக்கிறாங்க. சரி, சிசிடிவி